அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஆடியோ பதிவு என்னுடைய 24வது வகுப்புக்கான ஆடியோ பதிவு. இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம முத்தஹீன்களாக எப்படி மாறுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதலில் முத்தஹீன் என்பது தான் நம்முடைய இந்த வகுப்போட அடுத்த ஸ்டெப்பு. இந்த குரான் யாருக்கு வழிகாட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, முத்தஹீன்களுக்கு தான் அது வழிகாட்டும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ முத்தஹீன்களாக வாழ்னால் மட்டும்தான் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை பெற முடியும். அப்படி முத்தஹீன்களாக நம்ம இருந்தால் மட்டும்தான் குரான் தன்னை முழுமையாக திறந்து காட்டும். இல்லைன்னு பார்த்தோன்னா அதை வாசலை அடைச்சிரும். நம்ம அதுக்குள்ளார முழுமையான பயனை பெறவே முடியாது. இப்போ பார்த்தோன்னா ஹிதாயத்துங்கிற இந்த சொல் ரெண்டு பொருளில் ஒன்று அறிவிப்பு, இன்னொன்று என்னன்னு பார்த்தோன்னா நிலைத்திருக்க செய்வது. நிலைத்திருக்க செய்வதுன்னா என்ன? அதை நடைமுறைப்படுத்துவது, வாழ்க்கையில் கடைப்பிடிப்பது. அறிவிப்பினால் இப்போ ஒரு அறிவிப்புன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அந்த அறிவிப்பினால் நம்ம எந்த பயனுமே அடைய முடியாது. ஒரு போர்டு இருந்தால் எப்படி அது இந்த இடத்துக்கு போகணுன்னா இப்படி போனால் அப்படி வழிகாட்டும்ல, அது மாதிரி தான் அந்த அறிவிப்புங்கிறது வச்சு நம்ம பயனடைய முடியாது. நிலைத்திருக்க செய்வது அப்படிங்கிறத பார்த்தோன்னா அதனால தான் நம்ம ஒரு செயலை நம்ம நிலையாக செஞ்சு இது பண்ணால் தான் நம்ம பயனடைய முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம முதவே ஒரு இதில் பார்த்த மாதிரி அந்த 59வது அத்தியாயத்தில் ஆலிமுல் ஹைபி முத்தஹீன்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க மறைவானதை நம்புவாங்க, மறைவானவனை நம்புவாங்க, மறைவான பொருள்களை நம்புவாங்க, மறைவான எல்லா இதையுமே அவங்க நம்புவாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கு அடுத்தப்பில் பார்த்தா அவங்க தொழுகையை நிலைநாட்டுவார்கள் அப்படின்னு அடுத்தடுத்து அந்த லிஸ்ட் அப்படியே லைனாக வந்துட்டுருக்கு. இப்போ மறைவானவன்னா யாரே நம்ம இறைவனை நம்புகிறோம், அவனுடைய வேதங்களை, சொர்க்கம், நரகம் எல்லாமே என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம நம்பக்கூடியவர்களாக இருக்கோம். இப்போ தொழுகைன்னு பார்த்தா தொழுகை அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நேரம் குறிக்கப்பட்ட கடமை. அது நம்மளுக்கு தொழுகை சரியாக இருந்தால் எல்லாமே நம்மளுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி இன்ன சலாத்தை அனில் ஃபஹஷாயி வலா முன்கர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா தொழுகை நம்மளோட தொழுகை நம்மளை வெக்கக்கேடான காரியங்களிலிருந்தும் வானக்கேடான காரியங்களிலிருந்து தடுக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இப்போ நம்ம பார்த்தா நம்ம தொழுகை அப்படி இருக்கா? நம்மளுக்கு அந்த மாதிரி கெட்ட இதுலேருந்து நம்ம விலகி இருக்கோமா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன்னா நம்மளோட தொழுகை சரியில்லை. நம்ம ஹுஷுவோட பணிவோட அல்லாஹ்கிட்ட முன்னாடி நின்று தொழுதா மட்டும்தான் அல்லாஹ் சொன்ன வாக்குறுதி அவன் நிறைவேற்றுவான். நம்ம ஒரு பேருக்காக தொழக்கூடியவங்களாக தான் இருக்கோம். இப்போல்லாம் பார்த்தா நம்மள்கிட்ட அந்த ஹுஷு இருக்க மாட்டேங்குது, அந்த பணிவு இல்லை. தொழுகையில் ரொம்ப ஒரு பொழுதுபோக்காட்டம், ஒரு கடமைன்னு நினச்சிட்டு அதில் சடங்குகளை மட்டும் ஒழு செய்யணும், அப்புறம் தக்பீர் கட்டணும், ருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் ஆட்டம் தான் நம்ம தொழுகிறோமே தவிர குஷுவோட பணிவாக நம்ம தொழுகிறது இல்லை. அதனால தான் அந்த தொழுகை என்ன பண்ணுது? நம்மளை இந்த மாதிரி காரியங்கள்லேருந்து நம்மளை தடுக்கலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இதுலேருந்து நம்ம இந்த உலகத்துலேயே நம்ம தொழுகையை நம்ம சரி பண்ணிக்கணும். நாளை மறுமையில் நம்மளுக்கு முதல் கேள்வி என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம இறந்துட்டா அல்லாஹ்விட்ட முதல் கேள்வி கியாமத் நாளில் அல்லாஹ் என்ன கேட்பான்? தொழுகையை பற்றி தான் கேட்பான். அப்போ போய் நம்ம அல்லாஹ்கிட்ட சொல்லி வாதிட முடியாது. நம்ம தொழுகை எனக்கு அவகாசம் கொடு, எனக்கு என்னை இப்படி தான் சொல்லி தந்தாங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அதனால் இந்த உலகத்துலேயே நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தொழுகையை நம்ம ஹுஷுவோட பணிவோட அல்லாஹ்வுக்காக அப்படி தொழுகக்கூடியவர்களாக இருக்கணும். முத்தஹீன்களாக மாறுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அம்சம் தொழுகை கரெக்டாக இருந்துச்சுன்னா மற்ற எல்லாமே நம்மளுக்கு சரியாக அமைஞ்சிடும் அப்படிங்கிறத அல்லாஹ் தர வாக்குறுதி. அது அல்லாஹ் நீதியாளனாக இருக்கிறான். நம்ம ஒரு துவாவில் கூட பார்த்தோம், அதுலுன் ஹலாவுக்க, நீதி அவன் நம்ம வாழ்க்கையில் வச்சுருக்க நீதி சரியானது அப்படின்னு பார்த்தோம். அப்போ அவனுடைய நீதி சரியாக இருக்கிறப்ப நம்ம அவன்கிட்ட போய் மறுமையில் நம்ம எந்த இதையுமே கேட்க முடியாது. அதனால் நம்ம தொழுகையை நம்ம இந்த உலகத்திலேயே சரி செஞ்சு அதை நம்ம சுய பரிசோதனை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம தொழுகையை நம்மளே
பரிசோதித்து பார்க்கணும். நம்ம தொழுகை வந்து நம்மளை கெட்ட காரியங்கள்லேருந்து தடுக்குதா, நம்மளை வந்து நம்ம தொழுகை சரியாக இருந்தால் அது வந்து நம்மளை வந்து தேவையற்ற காரியங்களில் வந்து நம்மளை அது தடுக்கும். அதை வந்து நம்மளே வந்து பார்க்க முடியும். நம்ம தொழுகை சரி இருந்தால் நமக்கு வந்து இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்கள், நம்ம கண் தேவையில்லாததை பார்க்குறது, நம்ம காதில் தேவையில்லாத விஷயங்களை கேட்குறது, நம்ம தேவையில்லாத செய்கிற எல்லா செயலையும் வந்து நம்மளை தொழுகை சரியாக இருந்தால் அது வந்து நம்மளை தடுத்துரும். சரியில்லைன்னா அது வந்து தடுக்காது அப்படின்னு சொல்கிற அல்லாஹ் அந்த சொல்கிற நியதியை நம்ம வந்து இதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியுது. அல்லாஹ் நம்மள்கிட்ட மறுமையில் கேட்குற முதல் கேள்வியே தொழுகையை பற்றி தான். தொழுகை நம்மளுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து மற்ற எல்லா விஷயங்களையும் நம்ம குடும்ப வாழ்க்கையில் சரி, அண்டை வீட்டுக்கிட்ட சரி, நம்ம பிள்ளைகள்கிட்ட, நம்ம தொழிலில் எல்லா விஷயங்கள்லையுமே நம்ம வந்து கரெக்டாக இருப்போம். அதனால் நம்ம இந்த தொழுகையை வந்து சரியாக கடைப்பிடிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். குஷுவோடு தொழுகக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். இந்த ஒரு தொழுகை மட்டும் சரியாக இருந்தால் மற்ற எல்லா காரியங்களும் சரியாகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சலாத் அப்படிங்கிற இந்த சொல்லுக்கு வந்து அரபியில் வந்து இன்னொரு அர்த்தம் அது என்னன்னு பார்த்தோன்னா, கரெக்டான அர்த்தம் என்னன்னு பார்த்தோன்னா பிரார்த்தனை அப்படின்னு அந்த அரபி மொழியில் அந்த சொல் வருது. அதனால் நம்மளோட பிரார்த்தனை அதான் அது. ஒரு நாளைக்கு நம்ம வாழ்க்கையில் 24 மணி நேரத்தில் நம்ம வந்து 2 மணி நேரம் மட்டும்தான் தொழுக போகிறோம். அந்த 2 மணி நேரம் தொழுகை வந்து சரியாக இருந்துச்சுன்னா நம்மளோடைய வாழ்க்கையில் மற்ற இருக்க 22 மணி நேரம் வாழ்க்கையில் நம்ம என்னென்ன செய்கிறோமோ அது எல்லாமே வந்து தானாக சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க, யாருடைய தொழுகை வந்து சரியாக இருக்குதோ வந்து அவங்களுடைய வந்து கண் வந்து அல்லாஹ் பார்க்கிற கண்ணாக மாறிடும். அவங்களுடைய காது வந்து அல்லாஹ் கேட்குற காதா, அவங்களுடைய கால்கள் கைகள் எல்லாமே வந்து அல்லாஹ் பார்க்குற கண்ணா அல்லாஹ் வந்து பார்க்க மாட்டான். ஆனால் நம்ம வந்து அல்லாஹ்வுக்கு பயந்து அந்த தீய செயல்களை பார்க்காம, அந்த தீய காரியங்கள் பக்கம் போகாமல் மாறக்கூடியவர்களாக நம்ம மாறிடுவோம் அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்கள் தொழுகையில் நீங்கள் முன்னேற அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்பில் நீங்கள் வந்துடுவீங்க. அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் வந்து நம்மளை ஆக்குறதுக்காக நம்ம இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யணும். நம்ம வந்து அதுக்காக குஷுவோடு தொழுகக்கூடியவர்களாக மாறணும் அப்படின்னு பார்க்கலாம். அல்லாஹ் என்ன அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம தொழுகையை வந்து நம்மளே டெய்லி சுய பரிசோதனை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். நம்மளுக்கு தான் தெரியும் நம்மளுடைய தொழுகையினால் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வருது, நம்மளால் மாற முடியுதா இல்லையா. அப்போ மாற முடியலைன்னா நம்ம தொழுகை சரியில்லை. அதற்கு வந்து இன்னும் கூடுதல் கவனம் எடுத்து நம்ம எப்படி சரியாக தொழணும் அப்படிங்கிறத அந்த முயற்சி செய்யணும். அப்படி டெய்லி நம்ம வந்து இதுக்கு அரபியில் வந்து முஹாசபா அப்படிங்கிற வார்த்தையை எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறான். சுய பரிசோதனை, அப்படி சுய பரிசோதனை செய்யக்கூடியதாக நம்ம இருந்தால் தான் நம்முடைய தொழுகையை வந்து மேலும் வந்து நம்ம வந்து முன்னேற்றி செல்ல முடியும். இன்னும் அதிகமாக தக்வாவுடன் தொழுதா இறை நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக நம்ம வந்து இருக்க முடியும் அப்படிங்கிறது. இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலாவும் இருக்குது, 80-20 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா வந்து இருக்குது. அது என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த 24 மணி நேரத்தில் அந்த 2 மணி நேரம் தான் நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிட்டோன்னா தொழுகைக்காக அல்லாவுக்காக, மீதி இருக்கிற 22 மணி நேரம் சரியாயிடும். ஒரு பிஸ்னஸில் எப்படி ஒரு 10 லட்சம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லட்சமே நம்மளுக்கு வந்து வருமானம் வருதுன்னா அது வந்து 80% 20% வந்து கஸ்டமரால் தான். அது 20% கஸ்டமர் வந்து பல்காக வாங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த மீதி இருக்க 80% கஸ்டமர் வந்து சில்லறை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள். ஆனால் நம்ம அந்த 20% மக்கள்கிட்ட வந்து நம்மளுடைய முழு கவனத்தையும் செலுத்தினா நம்ம வியாபாரம் இன்னும் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோல் தான் வந்து நம்ம தொழுகையையும் நம்ம சரியாக ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் நம்ம அல்லாவுக்காக தொழுகிறோம். அந்த 2 மணி நேரத்தை வந்து நம்ம சரியாக தொழுதுட்டோன்னா மீதி இருக்க 22 மணி நேரத்தை வந்து அல்லாஹ் வந்து
நம்மளுக்கு மற்ற காரியங்களை சரியாக செய்வதற்கு உதவக்கூடியவனாக இருக்கிறான்னு சொல்லி அல்லாவே வாக்குறுதி தரான். அதனால் நம்ம இந்த தொழுகையை ரொம்ப உள்ளச்சத்துடன் பணிவுடன் அல்லாஹுக்காக நம்ம தொழக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம முத்தகீன்களாக மாறுறதுக்கு இந்த தொழுகை ஒரு பெரும் பெரும் உதவியாக இருக்கும். நம்மளுடைய தொழுகை சரியிருந்தால் மட்டுமே அனைத்து காரியங்களும் நம்மளுடையது சரியாகிவிடும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதற்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி 23வது அத்தியாயம் அந்த வசனங்கள்லாம் பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கத் அஃப்லஹல் மூமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன் அல்லதீன ஹும் அனில் லஹ்வி மூரிதூன் வல்லதீன ஹும் லிஸகாத்தின் ஃபாயிலூன் வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிஸூன் இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவு மா மலக்கத் ஐமானுஹும் ஃபஇன்னஹும் கைரு மஹலுமீன் ஃபமன் இஸ்தகா வராஅ தாலிக ஃபஉலாயிக ஹுமுல் ஆதூன் வல்லதீன ஹும் லி அமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன் வல்லதீன ஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன் உலாயிக ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யூரிசூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபியா ஹாலிதூன். நம்பிக்கை கொண்டோரே வெற்றி பெற்று விட்டனர். அவர்கள் தமது தொழுகையில் பணிவை பேணுவார்கள், வீணானதை புறக்கணிப்பார்கள், ஜக்காத்தை நிறைவேற்றுவார்கள், தமது மனைவியர் அல்லது தமது அடிமை பெண்களிடம் தவிர தமது கற்பை காத்து கொள்வார்கள். அவர்கள் பழிக்கப்பட்டோர் அல்லர். இதற்கு அப்பால் வேறு வழியை தேடியவர்களே வரம்பு மீறியவர்கள். தமது அமானிதங்களையும் தமது உடன்படிக்கையையும் அவர்கள் பேணுவார்கள். மேலும் அவர்கள் தமது தொழுகையை பேணிக்கொள்வார்கள். ஃபிர்தோஸ் என்னும் சொர்க்கத்திற்கு அவர்களே உரிமையாளர்கள். அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். இந்த 11 வசனங்கள்லையும் பார்த்தோன்னா அல்லாஹ் மூமின்கள் வெற்றி பெற்று விட்டனர் அப்படின்னு சொல்லி அதற்குரிய பண்புகளை லைனாக அல்லாஹ் சொல்லிகிட்டே வரான். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தொழுகையை நிறைவேற்றுவாங்க, வீணானதை புறக்கணிப்பார்கள், ஜக்காத் கொடுப்பாங்க, தமது மனைவி அல்லது தமது அடிமை பெண் தவிர மற்றவர்களிடமிருந்து தமது கற்பை பாதுகாத்து கொள்வார்கள், அமானிதங்களையும் உடன்படிக்கைகளையும் பாதுகாத்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு லைனாக தமது தொழுகையை பாதுகாக்கக்கூடியவர்களாக பணியுடன் அல்லாஹ்விடம் குஷியோடு தொழக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிற இந்த இதை அல்லாஹ் இந்த வசனங்கள் மூலமாக சொல்கிறான். அடுத்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் இதற்கான மேலும் ஒரு விளக்கத்தை பார்ப்போம். இத்துடன் எனது உரையை முடிவு செய்து கொள்கிறேன். வாஹிர்தான வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.